வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. மகாநாராயண உபனிஷத் எத்தனை வகுப்புகள் நடந்தது ஞாபகம் இல்லை. 2 வருஷம் இருக்கும், 2-3 வருஷம் இருக்கலாம். தத்வாலோகா ஹாலில் தொடங்கினது சென்னையில். அதற்கு பிறகு இந்த அக்னி குளோபல் கிளாஸ் ரூமில் அதை ஒரு சப்ஜெக்டாக வச்சுட்டோம். அதனுடைய கண்டினியூவேஷனை அதனுடைய தொடர்ச்சியாக வைத்து கொண்டோம். பிறகு இங்கே இந்த வகுப்புலேயே அதை அக்ரி குளோபல் கிளாஸ் ரூம் வகுப்புலேயே அதை பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்றைக்கு அதனுடைய சாரத்தை மாத்திரம் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். பாருங்க, முதல் அணுவாக்கம் ரொம்ப பெருசு. இந்த அணுவாக்கம் நிறைய மந்திரங்களை உடையது. இந்த அணுவாக்கத்தில் 15 பஞ்சாதி இருக்குது. பஞ்சாதின்னு சொன்னால் ஒரு பஞ்சாதிக்கு 10 வாக்கியம். இந்த கடைசி பஞ்சாதி வேணால் கொஞ்சம் வாக்கியம் கூட இருக்கலாம். ஆர்திரஞ்சலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாஞ்சுஹோமி ஸ்வாஹா ஆகாரியகாரியவ கீர்ணீஸ்தேனோ ப்ரூணः குருதல்பகः வருணோபாமகமர்ஷணஸ்தஸ்மாத் பாபாத் பிரமுச்யதே ரஜோ பூமிஸ்துமாகும் ரோதயஸ்வ பிரவதந்தி தீரா ஆஹ ஆக்ராஹன் சமுத்திரः பிரதமே விதர்மன் ஜனயன் பிரஜாபுவனஸ்ய ராஜா விருஷா பவித்ரே அதிசானோ ஹவ்யே பிருஹத் சோமோ வாவிருதே சுவான இந்து. கரெக்டாக 10 முடியிறது. ரொம்ப ரேர் இது. ஆக இது மொத்தம் 15 150 வாக்கியங்கள், 150 சென்டென்சஸ். இது மாத்திரம் ஒரு பேராகிராஃபாக இருக்குது. 150 சென்டென்சஸோடு இருக்கிறது ஒரு பேராகிராஃபாக இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் அணுவாக்கஹான்னு பேர். ஒரு 10 வாக்கியத்தையும் நம்ம பஞ்சாதின்னு சொல்லுவோம். இதில் 15 பஞ்சாதி இருக்குது. 15 பஞ்சாதின்னு சொன்னால் 150 வாக்கியங்கள். இது பெரிய போர்ஷன்தான் இது. 150 15 பஞ்சாதி சேர்ந்து ஒரு அணுவாக்கம் வர்றதுங்கிறது வேதத்தில் ரொம்ப ரேர். அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ அதில் நாம் என்ன பண்ணுறோம், இந்த 1வது அணுவாக்கத்தில் முதல் அணுவாக்கம், முதல் பஞ்சாதி, முதல் ருக்கு, அதுலேருந்து கணக்கு பண்ணி முதல் அணுவாக்கம், 4வது பஞ்சாதி, 4வது ருக்கு, அது வரைக்கும் நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். அது வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபம், கடவுளை பற்றின லக்ஷணங்கள்,
கடவுள்னா என்ன, வாட் இஸ் காட், ஹூ இஸ் காட், கடவுளுங்கிற தத்துவம் என்ன, ஈஸ்வரஸ்வரூபம். இந்த ஈஸ்வரஸ்வரூபத்தில் 3 வகையான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஜெகத் காரணம் பிரம்ம, கடவுள் இந்த வேற்றுமை நிறைந்த படைப்புக்கு காரணமாக இருக்கிற இரண்டற்ற அத்வைத பிரம்மஸ்வரூபம். இதைத்தான் புரிய வைக்கிறது இந்த பகுதியினுடைய நோக்கம். ஈஸ்வர லக்ஷணங்களை சொல்லி ஈஸ்வர ஸ்வரூப ஞானத்தை மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாக்கிய நமக்கு சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறது. இவர் தான்ப்பா பரமாத்மா, இவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி நமக்கு உபதேசம் பண்ணுகிறது. அதை 3ஆக பிரிச்சிருக்கோம். விவர்த்த காரணம், நிமித்த காரணம், உபாதான காரணம். இத்தனைக்கும் இதில் இடம் இருக்குது. இந்த வாக்கியங்கள் அத்தனையிலையும் இந்த 1-1-1லேருந்து 1-4-4 வரைக்கும் இத்தனை விஷயத்துக்கும் அங்கங்கே இருக்குது. எதெல்லாம் விவர்த்த காரணம், எதெல்லாம் உபாதான காரணம், எதெல்லாம் நிமித்த காரணம் நான் பிரித்து சொல்லலை. ஆனால் நீங்கள் படிக்கிறச்சே அது கவனித்தா ஒரு மந்திரார்த்தங்களையும் பார்த்தா தெரியும். அப்படி சொன்னால் இன்னும் சார வகுப்பு கூடிடும். ஆகையினால மந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது. விவர்த்த காரணம்னா என்ன? விவர்த்த காரணத்துக்கு திருஷ்டாந்தம் கயிறு பாம்பு. கயிறு பாம்பு தான் விவர்த்த காரணத்துக்கு திருஷ்டாந்தம். பாம்பு 3 காலத்துலேயும் இல்லை, கயிறு தான் 3 காலத்துலேயும் இருக்குது. உண்மையிலேயே இந்த ஜகத்துக்கு, ஒரு பாம்பு போன்ற இந்த ஜகத்துக்கு மூல காரணம் மாறாதது, அழியாதது. ஆக ஆவரண விக்ஷேபங்களால் ஜகத்து காட்சி அளிக்கிறது. இருக்கிறது உண்மையிலேயே பிரம்மந்தான் அப்படிங்கிறது விவர்த்த காரண திருஷ்டி. அப்புறம் பரிணாமி உபாதானம்னு கூட போடலாம். அது பரிணாமி உபாதானம் மாயா, உபாதான காரணமாக ஒரு விவர்த்த காரணம் இல்லாமல் பரிணாமி உபாதான காரணமாகிய மாயை செயல்பட முடியாது. அந்த பரிணாமி உபாதான காரணத்தில் இருக்கிற அவச்சின்ன சைத்தன்யம் அதுவா பிரதிபிம்ப சைத்தன்யம், அதுதான் நிமித்த காரணம். இதெல்லாம் நிறைய விளக்கி சொல்லியிருக்கோம். ஆக விவர்த்த காரணம், உபாதான காரணம், நிமித்த காரணம் எல்லாம் சேர்த்து அபின்ன நிமித்தோபாதான காரணம் ஈஸ்வர. அபின்ன நிமித்தோபாதான காரணம் ஈஸ்வர. விவர்த்த காரணம் சொல்கிறத சுத்தம் பிரம்மா சொல்லிடுவோம். ஆனால் ஈஸ்வரன்னு சொல்கிறத நிமித்த உபாதான காரணம். இத்தனை திருஷ்டியும் இந்த போர்ஷனில் இருக்குது. 111-144 அது வரைக்கும். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மஹீயான் சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனுப்ரவிஷ்டः பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தः யஸ்மின் இதகும் சர்வ சஞ்ச விசைதி. இதெல்லாம் ஆரம்பித்து போகிறது. இதில் வந்து நமக்கு 1-4-4 பிரஜாபதி பிரதமஜாருதஸ்யாத்மனாத்மானமபிசம்பூவ சதசஸ்பதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காமியம் சனிம் மேதாமயாசிஷம் உத்தீப்யஸ்வஜாதவேதோபக்னன்னிருதிம் மமா. இது வரைக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது என்னதுன்னா, அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது பசூகுஷ்ச மஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திஷா. அதெல்லாம் அதோட பிரார்த்தனையாக இருக்குது. மானோஹிகும்சே ஜாத்தவேதோ காமஸ்வம் புருஷஞ்சகத் அபிப்ரதக்ன ஆகஹி ஸ்ரீயாமா பரிபாத்தயா. அந்த மந்திரத்திலிருந்து, அதாவது 1-5 1லேருந்து 1-7-3 இதில் எல்லாம் வந்து பகவான் ஏகரூபமாக இருக்கார். அப்புறம் அநேக ரூபா, விநாயகராகவும் இருக்கார், கிருஷ்ணராகவும் இருக்கார், ராமராகவும் இருக்கார். பலவிதமான ஃபார்ம்ஸ். உண்மையிலேயே அவருக்கு ரூபம் கிடையாது. ந சந்திருஷே திஷ்டதி, இதில் தான் பார்த்தோம். ந சந்திருஷே திஷ்டதி
ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம், அவர் பார்வைக்கு இந்திரியங்களுக்கு விஷயமாகிறதில்லை, சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ஆப்ஜெக்ட் ஆகிறதில்லை. இதெல்லாம் பார்த்தோம் நாம். ஏகரூபா. அப்புறம் என்னது? விநாயகாதி சமஸ்த மூர்த்தி ரூபா, பல ரூபங்களில் அவரை பூஜை பண்ணுறோம். விஸ்வரூபமாகவும் பார்க்குறோம், பிரபஞ்சமாகவே பார்க்குறோம், ஒரு ஃபார்மில் பார்க்குறோம். அப்புறம் என்னது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பிரபஞ்சமாகவே அவரை பார்க்குறோம். விஸ்வரூபா. இதன் மூலமாக என்ன பண்ணுறோம்னா, புருஷஸ்ய வித்மசஹஸ்ராக்ஷஸ்ய மகா தேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி எல்லாம் படித்தோம். அந்தந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி, விநாயக காயத்ரி, நந்தி காயத்ரி, இப்படிலாம் சொல்லி அந்த மந்திரங்கள்லாம் இதில் தான் வந்தது. இந்த மகாநாராயண உபனிஷத்தே கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் எல்லாம் இருக்குது. அதனால் அங்கங்கே எல்லாம் செதறி இருக்குது. அதனால தான் இதுக்கு கில உபனிஷத்துன்னே பேர். எல்லா விஷயங்களும் அடக்கியிருக்கு தன்னிடத்தில். அதில் பிரார்த்தனையும் நிறைய இருக்குது. நிறைய எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படி சொல்லி நிறைய விதமான பிரார்த்தனைகள் அடங்கியிருக்கு. எனக்கு நிறைய பசுக்கள் வேணும், தனம் வேணும், தானியம் வேணும், எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம், உறவுகள் எல்லாம் தேவைங்கிற பிரார்த்தனையும் இதில் இருக்குது. ஈஸ்வர தியானம், பிரார்த்தனா, அதெல்லாம் நான் வரிசையாக சொல்லலை, நிறைய பிரார்த்தனைகளும் இருக்குது. ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர தியானம் அல்லது ஈஸ்வர ஆராதனம், பிரார்த்தனா, அவர்கிட்ட எனக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் கேட்குறேன், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் 1-7-4 1-8-1 வரைக்கும் தூர்வா சூக்தம், ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய, குளிக்கிறதுக்கு முன்னால் அருகம்புல்லை தலையில் வச்சு கொண்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள். சஹஸ்ரபரமா தேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரது மே பாபம் தூர்வா துஸ்வப்னநாசனி காண்டாத் காண்டாத் பிரரோஹந்தி பருஷப் பருஷப் பரி ஏவானோ தூர்வே பிரதனு சஹஸ்ரேண சதேன ச யா சதேன பிரதனோஷி சஹஸ்ரேண விரோஹசி தஸ்யாஸ்தே தேவீஷ்டகே விதேம ஹவிஷா வயம். நாங்கள் நன்றாக இந்த உடலிலே வாழ்ந்து வேள்விகளையெல்லாம் செய்து சமூகத்துக்கும் எங்களுக்கும் நாங்கள் நன்மை செய்து கொள்வோம் ஆக. இப்படிலாம் அருகம்புல்லை பார்த்து சொல்லி அதை தலையில் வச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கான மந்திரம். இதுக்கு அடுத்தது மண் தேய்ச்சிக்கிறதுக்கு, உடம்பில் மண் தேய்ச்சிக்கிறதுக்கான மந்திரங்கள். மிருத்திகா சூக்தம் 1822-191 அது வரைக்கும். அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணுக்ராந்தே வசுந்தரா, மண் எடுத்து போட்டுக்கிறோம். சிரசா தாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வமாஹம் பதே பதே, எல்லாம் மண்ணை எடுத்து மண்ணை மந்திரம் சொல்லி உடம்பில் தேய்ச்சிக்கிறது. இதுக்கு பேர் மிருத்திகா சூக்தம். ஸ்நானத்தில் இது ஒரு அங்கம். இதுவும் பார்த்துருக்கோம். அப்புறம் அடுத்தது 1-1-9-2 1-12-1 வரைக்கும் சத்ரு ஜெய மந்த்ராக, நமக்கு இருக்கக்கூடிய அக எதிரிகள், புற எதிரிகள். நம்ம நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இடைஞ்சல் பண்ணுறான். சாமியார் ஆசிரமத்தை குண்டு வைப்போம்மா, இது பண்ணுறோம், உன்னை கொல்லுவேன்னு லெட்டர் போடுவான். இந்த மாதிரி வெளியிலேருந்து வர்ற சத்ருக்கள், அப்புறம் நமக்குள்ளேயே மனசுக்குள்ளே இருக்கிற காமக்ரோதாதிகள், இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான மந்திரங்கள். யத இந்திர பயாமஹே ததோ நோ அபயங்கிருதி மகவஞ்சக்தி தவ தன்ன பூதயே வித்விஷோ விமிருதோ ஜஹி. இந்த மாதிரி மந்திரங்கள் நிறைய இருக்குது இதில். 3 பஞ்சாதி பாருங்கள், 3 பஞ்சாதி இருக்குது. அப்புறம் பிரம்ம ஸ்தோத்திரம், பிருத்திவி ஸ்தோத்திரம்,
மகாலட்சுமி ஸ்தோத்திரம், இந்திரஸ்தோத்திரம், ஜலஸ்தோத்திரம். இத்தனையும் இதெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாம் அதில் இருக்குது. அருகம்புல்லை வச்சுண்டாச்சு, மண் தேய்ச்சுண்டாச்சு. அப்புறம் இந்த தேவதைகள்கிட்டெல்லாம் சத்ருக்களை ஜெயிக்கணும்னு சொல்லி பிரம்மதேவனையும் பூமி தேவத்தையும் மகாலட்சுமியையும் இந்திரனையும் ஜலத்தையும் குறித்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்நானத்துக்குள்ள அகமர்ஷண சூக்தம். எல்லாம் அகம்னா பாபம், மருஷணம்னா நீக்கிறதுன்னு அர்த்தம். அகமருஷண ஸ்தோத்திரம் சூக்தம் அது 1:12 2லேருந்து 1:15 4 வரைக்கும் இருக்குது. ஹிரண்யஸ்ருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாசிதா. அதெல்லாம் அதில் தொப்புள் வரைக்கும் தண்ணிக்குள்ளே இறங்கிறதுக்கு முழங்கால் வரைக்கும் போகிறதுக்கு மந்திரம், அப்புறம் தொப்புள் வரைக்கும் போகிறதுக்குள்ள மந்திரம், அதுக்கப்புறம் நெஞ்சு வரைக்கும் மார்பு வரைக்கும் போகிறதுக்கான மந்திரம், அதற்கு பிறகு முழுகிறத்துக்கு மந்திரம், முங்கரத்துக்கு. ஆர்திரஞ்சலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. இப்படியெல்லாம் மந்திரங்கள் முழுகிற வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரார்த்தனைகள், பாபங்கள்லாம் போகணும், புண்ணியமெல்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடிய அகமர்ஷண சூக்தம். இப்போ தூர்வா சூக்தம் டு அகமர்ஷண சூக்தம் வரைக்கும் எல்லாம் நதிக்கரையில் ஸ்நானம் பண்ணுற போது சொல்ல வேண்டியவைகள். தினந்தோறும் பிராமணன் நதிக்கரையில் ஸ்நானம் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இதெல்லாம். அப்புறம் 2வது அனுவாக்கம் முழுவதும் துர்கா சூக்தம் அல்லது அக்னி சூக்தம். ஜாத்தவேதசே சுனவாம சோமமராத்தியதா நிதஹாதி வேதா சொல்கிறோமே, அது அக்னி சூக்தந்தான் வாஸ்தவமாக. ஆனால் பழக்கத்தில் அது துர்கா சூக்தம்னு சொல்லப்படுறது. அக்னி துர்கா தான். ஏன்னா அக்னிக்கிட்ட போக முடியுமா? அக்னிக்கு பக்கத்தில் போக முடியாது. அதனால் எது அணுக முடியாததோ அதுக்கு பேர் துர்கான்னு பேர். இப்போ கோட்டை கட்டுறான் செவரெல்லாம், அதுக்கு பேர் துர்கம்னு தான் பேர். துக்கேன கம்யம், சுலபமாக உள்ள என்டர் பண்ணிட முடியாது அப்படின்னு அர்த்தம். துர்கா சூக்தம் அல்லது அக்னி சூக்தம். அப்புறம் 3, 4, 5 இந்த மந்திரங்கள் அனுவாக்கம். 3, 4, 5 சின்ன சின்ன அனுவாக்கம். பூரன்னம் அக்னயே பிருத்திவ்யை ஸ்வாஹா புவோன்னம் வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா பூர்புவஸ்சுவரன்னம் சந்திரமசே திக்பிய ஸ்வாஹா நமோ தேவேபிய ஸ்வதா பித்ருபியோ பூர்புவஸ்சுவரன்னமோ. அக்னவோம் சந்தவோம் அப்படி சொல்லி வியாகிருதி மந்திர ஹோமங்கள் இதெல்லாம் ஹோமம் இதுக்காக பண்ணுறது. அப்புறம் 6, 7 அனுவாக்கங்கள் ஞான பிராப்திக்காக பிரம்மஜான நிஷ்டைக்காக வேண்டி பண்ணக்கூடிய ஹோம மந்திரங்கள். பாஹினோ அக்னயேன சே ஸ்வாஹா பாஹினோ விஸ்வவேதசே ஸ்வாஹா யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா சர்வம் பாஹி சதக்ரதோ ஸ்வாஹா பாஹினோ அக்னயேகயா பாஹ்யுதத்விதீயயா பாஹ்யூர்ஜன் திருத்தீயயா பாஹி கீர்பிஷ்ட தசர்பிர்வசோ ஸ்வாஹா. 2 அனுவாக்கம் இவ்வளோதான், சின்னது தான் அது. ஞானத்துக்காக வேண்டி சொல்கிற ஹோம மந்திரங்கள். 8, 9 அனுவாக்கங்கள்லாம் படித்த வேதத்தை மறக்காமல் இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஜப மந்திரங்கள். யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபச்சந்தோபியச்சந்தாகஸ்யா விவேஷ சச்சாகும் சிக்கிய புரோவாச்சோபனிஷதிந்திரோ ஜேஷ்ட இந்திரியாய ரிஷிபியோ நமோ தேவேபிய ஸ்வதா பிதృभ्यो பூர்புவஸ்சுவர்மஹரோம் பூர்புவஸ்சுவச்சந்த ஓம் நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்வநிராகரணம் தாரயிதா பூயா சங்கர்ணயோ ஸ்ருதம் மாச்யோட்வம் மமாமுஷ்யவோம். இதெல்லாம் படித்த வேதத்தை மறக்காமல் இருக்கிறதுக்காக சொல்கிற மந்திரங்கள். ஜப மந்திரம் இது, ஹோமம் இல்லை. இது ஜபம் பண்ணுறது, திரும்ப திரும்ப சொல்லணும், படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்காக.
10வது அணுவாக்கம் தபத்தினுடைய பெருமை, பிரசம்சா. ரிதந்தபஸ் சத்யந்தபஸ் ஸ்ருதந்தபஸ் சாந்தந்தபோதமஸ்தபஷமஸ்தபோ தானந்தபோ யஜ்ஞந்தபோ பூர்புவஸ்ஸுவர் பிரம்மை ததுபாஸ்யை தத்தபா. இது தபப்பிரசம்சா, தவத்தினுடைய பெருமையை சொல்கிறது. 11வது அணுவாக்கம், அதாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதபடி வாழ்ந்தால் அதை புகழ்ந்து பேசுறது, அதுக்கு எதிர்மாறாக வாழ்ந்தால் அதை திட்டுறது, நிந்த பண்ணுறது. யதா விரக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவாஹத்யேவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோவாதி யதாசி தாராங் கர்த்தேவ ஹிதாம வக்ராமே யத்யுவே யுவேஹவா விஹ்வயிஷ்யாமி கர்த்தம் பதிஷ்யாமி இத்யேவம் அமிர்தாதாத்மானம் ஜுகுப்சேத். இந்த மந்திரம் மனசுக்குள்ளே என்னென்னா, நான் தப்பு பண்ணக்கூடாது, சரியாக வாழணுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுறது, அதுக்கான மந்திரம் இது. அதாவது கடைப்பிடிக்க வேண்டிய தர்மத்தை புகழ்கிறது, அதர்மத்தை இகழ்ந்து பேசுகிறது இந்த மந்திரம். எதுக்காகன்னா, நான் அதர்மம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் என் மனசில் பலமாகணும், தர்மத்தை நன்றாக பண்ணணுங்கிற ஆசை வரணும், அறம் செய்ய விரும்பணும், மரம் செய்ய விரும்பக்கூடாது. ஆக அதை சுபாவமாக பிரகிருத்தத்தை சம்ஸ்கிருதமாக்கணும். அந்த பிரகிருத்தியை, பண்படாத தன்மையை பண்பட்ட தன்மையாக்கிறதுக்கான ஜப மந்திரம் அது. அதுவும் ஜபந்தான். ஆக்சுவலாக இது ஜபம். இந்த விஹித ஆச்சரண பிரசம்சா, நிஷித்த ஆச்சரண நிந்தா, நிந்தையை சொல்கிற ஜப மந்திரஹா. புண்ணியத்தில் ருச்சியை உண்டு பண்ணுற ஜப மந்திரம், பாபத்தில் வெறுப்பையும் புண்ணியத்தில் விருப்பையும் உண்டு பண்ணுகின்ற ஜப மந்திரம் அப்படி சொல்லலாம். அப்புறம் 12வது அணுவாக்கம் தஹர வித்யா, பெரிய மந்திரம் இது. அணோரணீயான் மகதோ மஹீயான் ஆத்மா குஹாயான் நிஹிதோஸ்ய ஜந்தோ அப்படின்னு சொல்லி முடிக்கிற போது, யோ வேதாதௌ ஸ்வரஃப் ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய யஃப் பரஸ்ஸ மகேஸ்வரः. பெரிய அணுவாக்கம், நிறைய மந்திரங்கள் அதில் இருக்குது. 3 பஞ்சாதி 7 ருக்கு, 7 2 14, அதாவது 30 10 47 சென்டென்ஸ் இருக்குது. பெருசு இந்த போர்ஷன், அதுக்காக தான் அதை சொன்னேன், அவ்வளோதான். 13வது அணுவாக்கம் நாராயண சூக்தம். சஹஸ்ரசீர்ஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம், அதில் சப்ரம்ம சசிவ சஹரிசேந்திரா சோக்ஷரஃப் பரமஸ்வராட், அது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்கியம். இது நாராயண சூக்தம். அப்புறம் அடுத்தது 14வது அணுவாக்கம் ஆதித்ய மண்டலே பரபிரம்மோபாசனா. பரபிரம்ம உபாசனா இல்லை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. பரபிரம்ம போட்டிருக்கு, ஏதோ இது பண்ணிருக்கோம். ஹிரண்ய கர்ப்ப டோட்டல் மைண்டை தியானம் பண்ணுறது, அது நீங்கள் திருத்திக்கோங்க எல்லோரும். ஆதித்யோ வா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி தத்ர தாரிச்சஸ்தத்ருச்சா மண்டலகும் சருச்சால்லோகோதய ஏஷ ஏதஸ்மின் மண்டலேர்ச்சிர்தீப்யதே தானி சாமானி சசாம்லான் லோகோதய ஏஷ ஏதஸ்மின் மண்டலேர்ச்சிஷி புருஷஸ்தானி யஜூகும்ஷி சயஜுஷா மண்டலகும் சயஜுஷான் லோகஸ்ஸைஷாத்ரையேவ வித்யாதபதிய ஏஷோஹந்தராதித்யே ஹிரண்மயः புருஷः. டோட்டல் மைண்ட், எல்லாருடைய மனசையும் அதில் தியானம் பண்ணணும். ஆக அது ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. அதுக்கு அடுத்தது என்னதுன்னா, ஆதித்யந்தான் எத்தனையாக இருக்கும். ஆதித்ய புருஷன்தான் அனைத்துமா இருக்கான். ஆதித்யோ வைத்தே ஜவோ ஜோபலஞ்சசக்ஷுஸ்ரோத்ரமா ஆத்மா மனோமன்யுர்மனுர் மிருத்யு சத்யோ மித்ரோ வாயுராகாஷ பிராணோ லோகபாலः கः கிங்கன் தத் சத்யமன்னமமிருதோ ஜீவோ விஸ்வः கதமஸ்வயம்பு பிரம்மைததமிருத ஏஷ புருஷ ஏஷ பூதானாம் அதிபதிர்பிரம்மணः சாயுஜ்யகும் சலோகதாமாப்னோத்யேதாசாமேவ தேவதானாகும் சாயுஜ்யகும் சாஷ்டிதாகும் சமானலோகதாமாப்னோதி ஏவம் வேதேத்யுபனிஷத். ஆதித்யந்தான் சர்வாத்மகமாக இருக்கான். அந்த ஆதித்ய ஹிரண்ய கர்ப்பந்தான் ஜகத்தில் விராட் புருஷனாக காட்சியளிக்கிறான்னு அர்த்தம். முதல்ல ஹிரண்ய கர்ப்பனை ஆதித்ய மண்டலத்தில் தியானம் பண்ணி
அந்த ஹிரண்ய கர்ப்பந்தான் விராட் புருஷனாக ஸ்தூலமாக காணப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மந்திரத்தோட இது 15வது அணுவாக்கம் பேராகிராஃப். அடுத்தது 16வது அணுவாக்கம் சிவோபாசன மந்த்ராக. நிதனபதயே நமஹ நிதனபதாந்திகாய நமஹ அந்த மந்திரம். அதில் கடைசியில் பாணி மந்திரம் பவித்ரம் அது வரைக்கும் அது முடிகிறது. அப்புறம் 17வது அணுவாக்கம் பশ্চিம வக்திரம், அதாவது சிவபெருமானுடைய மேற்கு முகம், அப்புறம் வடக்கு முகம் உத்தர வக்திரம் பிரதிபாதக மந்திரா சத்யோஜாதம்ங்கிறது 17வது அணுவாக்கம். அப்புறம் வாமதேவாய நமஹாங்கிறது வாமதேவ பாகம். மேற்கு முகம் சத்யோஜாத்தம், வடக்கு முகம் வாமதேவா. அப்புறம் 19வது அணுவாக்கம் தட்சிண வக்திரம் அகோர ரூபம், அது தெற்கு நோக்கி இருக்கிற முகம். அப்புறம் பிராக் வக்திர மந்திரம், அது தத்புருஷாய வித்மஹே தத்புருஷ ரூபம், கிழக்கு நோக்கி இருக்கிற முகம் தத்புருஷ முகம். மேற்க சத்யோஜாதம், வடக்க வாமதேவம், தெற்கு நோக்கி இருக்கிறது அகோரம், அப்புறம் கிழக்கு நோக்கி இருக்கிறது தத்புருஷம். அப்புறம் அடுத்தது மேலே நோக்கி இருக்கிறது, மேலே பார்த்துருக்கிறது ஊர்த்வமுகம், அது ஊர்த்வவக்திரம், அது ஈசான. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் சொல்கிறோம் இல்லையா, அதே தான். அப்புறம் 22, 23, 24, 25 அணுவாக்கம் நமஸ்காரார்த்த மந்த்ராக. நமோ ஹிரண்யபாஹவே ஹிரண்யவர்ணாய ஹிரண்யரூபாய ஹிரண்யபதயேம்பிகாபதய உமாபதயே பசுபதயே நமோ நமः. சர்வோ வை ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. இதெல்லாம் இருக்கே. புருஷோ வை ருத்ரஸ்ஸன்மஹோ நமோ நமः. விஸ்வம் பூதம் புவனம் சித்திரம் பகுதா ஜாதஞ்சாயமானஞ்சயத் சர்வோ ஹ்யேஷ ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. அப்புறம் 26வது அணுவாக்கம் அந்த அக்னிஹோத்திரத்துக்கு கரண்டி, அக்னிஹோத்திரத்தோட கரண்டிக்கு நாம் உபயோகப்படுத்துகிற மரத்தை பற்றின ஒரு நியூஸ், ஒரு செய்தி. யஸ்ய வைகங்கத்யக்னிஹோத்திர ஹவனீ பவதி பிரத்யேவா ஸ்யாஹுதயஸ்திஷ்டந்த்யதோ பிரதிஷ்டித்யை அப்படின்னு வைகங்கத்திங்கிற அந்த மரத்தை பற்றி சொல்லியிருக்கு. அது ஒரு தனி ஒரே சென்டென்ஸ் தான். அப்புறம் அடுத்தது 27வது அணுவாக்கம். இது நிறைய இருக்குது, ஆனால் பஞ்சருக்கு. ஆனால் அவர் அதை நான் விளக்கி சொல்லியிருக்கேன் வகுப்பில். கிருணுஷ்வபா ஜெயிதி பஞ்ச அப்படி சொல்லியிருக்கேன். கிருணுஷ்வபா ஜெயிதி பஞ்ச ரிச்சஹா. ரிக் ரிச்சௌ ரிச்சஹா. ரிச்சஹாங்கிறது நிறைய ரிக்குகள் இருக்குது அதில். அது ரக்ஷோக்ன மந்திரம் நிரூபணம். ரக்ஷோக்னம்னா என்ன? இந்த இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணுறதோ ராட்சசர்கள்னு அர்த்தம். அதெல்லாம் இடைஞ்சல் பண்ணாமல் நம்ம பண்ண பாவமே நமக்கு ஏதாவது ரூபத்தில் துக்கம் கொடுக்கறது, அதை தடுக்கிறது தான். ஆக ரக்ஷோக்ன மந்திரம் எல்லாத்துலேயும், எல்லா கோவில்கள்லேயும் பூஜைகள்லேயும் இது பிராயஷ்சித்தமாக பண்ணக்கூடியது. வாஸ்து சாந்திலாம் இதில் சேர்ந்தது தான். ரக்ஷோக்னஹா அதாவது எதெல்லாம் துன்பம் தருகிறதோ அவைகளெல்லாம் நீக்குவதற்கான மந்திரங்கள். துக்க காரண நிவாரக மந்திராகான்னு கூட சொல்லலாம். துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய துக்க நிமித்த காரணம். அதாவது எனக்கு யாராவது ஒருத்தரால் எனக்கு துக்கம் வருதுன்னு வச்சுங்கோ, அது அவன் காரணம் இல்லை, நான் பண்ண பாவம் அவன் என்னை திட்டுறான். அதனால் அவன் ஒரு நிமித்தமே தவிர என் பாவம்தான் அந்த நிமித்தத்தை உண்டு பண்ணுறது. அவனுக்கு புருஷார்த்தமாக இருக்கலாம். இங்கே தான் கர்மா அப்படியே பின்னி இருக்குது. அவனுடைய முயற்சிக்கு அவன் பண்ணுற முயற்சி, அவன் என்ன திட்டணுங்கிறது என் கர்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது அவன் இப்படி பண்ணதுக்கு அவனுக்கு பாவம் உண்டா இல்லையான்னா அது உண்டு. அதனால தான் இந்த கர்மா அப்படியே பின்னி போகிறது. இது கரெக்டாக எல்லாம் விவரமாக சொல்லிட முடியாது. கஹனா கர்மணோ கதி, கர்மாவை சொல்லி கண்டுபிடிச்சிட முடியாது. அதனால் அதுக்காக ரக்ஷோக்ன மந்திர நிரூபணம். 28வது அணுவாக்கம் பூதேவதாக்க மந்திரா.
அதிதிர்தேவா கந்தர்வா மனுஷ்யாः பிதரோசுராஸ்தேஷாகும் சர்வபூதானாம் மாதா மேதினி மஹதா மஹீ சாவித்ரி காயத்ரி ஜகத்யுர்வி பிருத்வி பஹுலா விஸ்வாபூதா கதமாகாயா சா சத்யேத்யமிருதேதி வசிஷ்டः. இது பூதேவதா மந்திரம். பூதேவதாக்க மந்திரா அப்படின்னு வியாக்கியானத்தில் போட்டிருக்காங்க. அதனால் பூதேவதா மந்திரம். அப்புறம் 29வது அனுவாக்கம். அதாவது நீரே அனைத்து தெய்வங்களும், ஜலமே அனைத்து தெய்வங்களும். இப்போ சொல்லணும் நிறைய. ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாப பிராணாவா ஆப பசவ ஆப்போ நமாப்போ மிருதமாப சம்ராடாப்போ விராடாபஸ்வராடாபச்சந்தாகுஸ்யாப்போ ஜ்யோதிகுஷ்யாப்போ யஜுகுஷ்யாப சத்யமாப சர்வா தேவதா ஆப்போ பூர்புவஸ்ஸுவராப ஓம். இதெல்லாம் ஜலத்தோட மகிமை. ஆப்போவை சர்வா தேவதாக 3 தான் சொல்லியிருக்கு வேதத்தில். ஆப்போவை சர்வா தேவதாக, அக்னி சர்வா தேவதாக, பிராமணோவை சர்வா தேவதாக. ஜலந்தான் எல்லா தெய்வமாக இருக்குது, நெருப்பு தான் எல்லா தெய்வமாக இருக்குது, பிராமணந்தான் எல்லா தெய்வஸ்வரூபமாக இருக்கான். ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் அதோட சம்பந்தம் வச்சுருக்கிறதுனால. ஆக இதெல்லாம் அந்த ஸ்தோத்திரம். அப்புறம் 30, 31, 32 3 சந்தியாவந்தன மந்திரங்கள். ஒன்று என்னது? அக்னிஷ்ட மாமன்யு ஆபப் புனந்து, அப்புறம் அக்னிஷ்ட மாமன்யுஷ்ச சூரியஷ்ட மாமன்யுஷ்ச. இந்த மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச மந்திரம். தினமுந்தோறும் சந்தியாவந்தனத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள். அப்புறம் 33வது அனுவாக்கம். ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம அக்னிர்தேவதா பிரம்ம இத்யாரிஷம் காயத்ரஞ்சந்தம் பரமாத்மம் சரூபம் சாயுஜ்யம் விநியோகம். பிரணவஸ்ய ரிஷ்யாதி விவரணம். அதெல்லாம் பிரணவஸ்ய ரிஷ்யாதின்னு சொன்னால் பிரணவம் ஓங்காரத்தை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம அக்னிர்தேவதா பிரம்ம இத்தியாரிஷம் காயத்ரஞ்சந்தம் பரமாத்மம் ஸ்வரூபம். சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணுறதுக்காக, காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால் பிரணவஸ்ய பிரம்மா ரிஷி நிச்சித் காயத்ரி சந்தகெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. காயத்ரியாக ரிஷி விஸ்வாமித்ரா, அதெல்லாம் நிறைய சொல்கிறோம். அதெல்லாம் சொல்கிறார். 34, 35 அனுவாக்கம். காயத்ரி ஆவாகன மந்த்ராக. ஆயாத்து வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வமே எதன்னாஹாத் குருதே பாபம் ததன்னாஹாத் பிரதிமுச்சியதே யத்ராத்ரியாஹாத் குருதே பாபம் தத்ராத்ரியாஹாத் பிரதிமுச்சியதே சர்வவர்ணே மகாதேவி சந்தியாவித்யே சரஸ்வதி. இது ஒரு போர்ஷனாக பிரிக்கிறார் அவர். 34. அப்புறம் 35 என்னதுன்னா, ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாந்தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயுஸ் சர்வமசி சர்வாயுரபிபூரோம் காயத்ரீமாவாஹயாமி சாவித்ரீமாவாஹயாமி சரஸ்வதீமாவாஹயாமி சந்தரிஷீனாவாஹயாமி ஸ்ரீயமாவாஹயாமி காயத்ரியா காயத்ரி சந்தோ விஸ்வாமித்ர ரிஷி சவிதா தேவதாக்னிர்முகம் பிரம்மா சிரோ விஷ்ணுர்ஹதயம் ருத்ரசிகா பிருத்திவி யோனி பிராணாபானவ்யானோதான சமானா சப்ராணா ஸ்வேதவர்ணா சாங்கியாயன சகோத்ரா காயத்ரி சதுர்விகம்சத்யக்ஷரா திரிபதா ஷட்குக்ஷி பஞ்சசீர்ஷோபனயனே விநியோக. அப்புறம் காயத்ரி மந்திரம் வந்துடுது. ஓம் பூஹு காயத்ரி மந்திரம் வந்துடுது. அப்புறம் 36வது அனுவாகம் காயத்ரி உபஸ்தான மந்திரம். காயத்ரியை பூஜை பண்ணதுக்கு பிறகு காயத்ரி யதாஸ்தானம் பண்ணுறது. உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்தனி பிராமணேபியோபியனுஜாதா கச்சதேவி யதா சுகம் ஸ்துதோ மயா வரதா வேதமாதா பிரச்சோதயந்தி பவனே த்விஜாதா ஆயுः பிருத்திவ்யாம் திரவிணம் பிரம்மவர்ச்சசம் மஹ்யம் தத்வா பிரஜாதும் பிரம்மலோகம். இது ஒரு போர்ஷன். காயத்ரி உபஸ்தான மந்திரம்னு பேர். அப்புறம் 37வது அனுவாக்கம். ஆதித்ய தேவதா மந்திராக. கிருணி சூரியனை பற்றின மந்திரம். கிருணி சூரியாதித்யோ ந பிரபாவாத்யக்ஷரம் மதுக்ஷரந்தி தத்ரசம் சத்யம் வை தத்ரசமாபோ ஜ்யோதிரசோமிருதம் பிரம்மபூர்புவஸ்ஸுவரோ. அப்புறம் திரிசுபர்ண மந்திரம். சாப்பிட்ற போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள்
38 39 அது 38 போட்டுருக்கு. 38 39 40வது அணுவாக்கம். திரிசுபர்ண மந்த்ராஹ. திரிசுபர்ணமயாச்சிதம் பிராமணாய தத்யாத். இந்த மந்திரத்தை கேட்காட்டாலும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிலதெல்லாம் கேட்டு தான் சொல்லித்தரணும், இதை கேட்காட்டாலும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு ஒரு விசேஷம் சொல்லியிருக்கார். திரிசுபர்ண மந்திரம் போஜன சமயே சொல்லக்கூடிய வழக்கத்தில் இப்படி இருக்குது. பிரம்மமே துமாம் மதுமே துமாம் பிரம்மமேதயாக மதுமேதயாக பிரம்மமேதவாக மதுமேதவாக. இந்த அணுவாக்கங்கள்லாம் நான் முழுக்க சொல்லலை. அப்புறம் 41 42 43 44 41 முதல் 44 வரை இருக்கக்கூடிய அணுவாக்கம் ஒன்று சின்ன சின்னதாக அணுவாக்கம் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் மேதா சூக்தம். மேதா தேவி ஜுஷமானான ஆகாத் விஸ்வாச்சி பத்ரா சுமனஸ்யமானா. இந்த மந்திரங்கள்லாம் மேதா சூக்தம். அப்புறம் 45 46 47 48 49 50 51 52 53 எத்தனை அணுவாகமாக பிரிச்சிருக்கா. மிருத்யு நிவாரண மந்த்ரா. அகால மிருத்யு வரக்கூடாது. அபயித்து மிருத்யுர் அமிர்தன் ஆகன் வைவஸ்வதோ நோபயம் கிருணோத்து பர்ணம் வனஸ்பதேரிவாபினஷீயதாகும் ரயிஷதான் நஷசி பதிஹி. இந்த மந்திரங்கள், இந்த மந்திரம்தான் மகாமிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு உபயோகப்படுத்துறது. திரியம்பகம் யஜாமஹேங்கிறது மிருத்யுஞ்சய ஹோமம். மகாமிருத்யுஞ்சய ஹோமங்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற மந்திரங்கள் இதுதான். அபயித்து மிருத்யுர் அமிர்தன்னா ஆகன். இந்த சப்த திரவியங்கள்லாம் வச்சுன்னு பண்ணக்கூடிய மகாமிருத்யுஞ்சய ஹோமங்கிறது இதை சேர்ந்தது. அப்புறம் 54வது அணுவாக்கம். பிரஜாபதேனத்வதேதான் என்யோ விஸ்வா ஜாதானி பரிதாபூவ யத்காமாஸ்தே ஜுஹுமஸ்தன்னோ அஸ்து வயக்குஸ்யாமபதயோரயீணாம். இது ஒன்று ஒரு அணுவாக்கமாக பிரிச்சுட்டாங்க. சின்ன சின்ன மந்திரங்கள் தான், அவ்வளோதான். அது எத்தனாவது? 54வது அணுவாக்கம். 55 இந்திர பிரார்த்தனா. ஸ்வஸ்திதா விஷஸ்பதிர் விருத்ரஹா விமிருதோ வஷீ விஷேந்திர புரையே துனஸ்வஸ்திதா பயங்கரா. சின்ன மந்திரம், அது இந்திர பிரார்த்தனா மந்திரா. அப்புறம் 56 57 58 அணுவாக்கம் மிருத்யுஞ்சய மந்த்ராக. இங்கே தான் திரையம்பக மந்திரம் வருது. திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்கும் விபந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் ஏதே சஹஸ்ரமயிதம் பாஷா மிருத்யோ மர்த்தியாய ஹந்தவே தானி யஜ்ஞஸ்ய மாயையா சர்வானவயஜாமஹே மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா. இதெல்லாம் மிருத்யுஞ்சய மந்திராக. அங்கே மிருத்யு நிவாரண மந்திராக, மிருத்யுவை ஜெயிக்கிறதுக்கான மந்திரங்கள். அப்புறம் 59வது அணுவாக்கம் பெரிய மந்திரங்கள். பாப நிவாரக மந்திராக. தேவகிருதஸ்யைன சோ வயஜனமசி ஸ்வாஹா மனுஷ்யகிருதஸ்யைன சோ வயஜனமசி ஸ்வாஹா பித்ருகிருதஸ்யைன சோ வயஜனமசி ஸ்வாஹா. இந்த மந்திரங்கள் நிறைய இருக்குது வாக்கியங்கள்லாம். இந்த மந்திரங்கள்லாம் பாப நிவாரக மந்த்ராக. அப்புறம் அடுத்தது 60வது அணுவாக்கம். வசு பிரார்த்தனா மந்த்ராக. வசுனா செல்வம். யத்வோ தேவாஷ்ச கிரும ஜிஹ்வயா குருமனசோ வா பிரயுதி தேவஹேடனம் அராவாஜோ நோ அபிதுச்சு நாயத்தே தஸ்மின் ததேனோ வசவோ நிதேதன ஸ்வாஹா. வசுனா செல்வம், செல்வத்தை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. அப்புறம் 61 62 2 அணுவாக்கமும் காமோகாரிஷீன் மன்யுரகாரிஷீத் மந்த்ரா. காமோகாரிஷீத் காமः கரோதி காமோகாரிஷீன் நமோ நமः. காமோகாரிஷீத் காமः கரோதி நாஹங்கரோமி காமः கர்த்தா நாஹங்கர்த்தா காமः காரயிதா நாஹங்காரயிதா ஏஷதே காமகாமாய ஸ்வாஹா. மன்யுரகாரிஷீன் நமோ நமः. மன்யுரகாரிஷீன் மன்யுः கரோதி நாஹங்கரோமி மன்யுः கர்த்தா நாஹங்கர்த்தா மன்யுः காரயிதா நாஹங்காரயிதா ஏஷதே மன்யோ மன்யவே ஸ்வாஹா.
இந்த 2 மந்திரங்கள் 2 அணுவாக்கமாக பிரிச்சிருக்கார் அவர். இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம், ஆசை பண்ணித்து, கோபம் பண்ணித்து, காமக்ரோதங்களுக்கு தான் தோஷம், எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு பிராயஷ்சித்த மந்திரம் இது. ஆஹா, இதை இப்போ பண்ணின்னு இருக்கோம். ஆவணி வட்டத்தன்னைக்கு தை மாதம் ஒரு ரிச்சுவலை பிளான் பண்ணி பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுறது நடந்துட்டுருக்கு. 63லேருந்து 63, 64, 65, 66 எல்லாம் விரஜா ஹோம மந்த்ராக, சந்நியாசத்துக்கு முன்னால் பண்ணக்கூடிய விரஜா ஹோம மந்திரங்கள். விரஜாவி பாப்மா பூயாசக்கு ஸ்வாஹா, எல்லாம் பார்த்ததை நம்ம திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கணும், அவ்வளோதான். 67, 68 வைஸ்வதேவ மந்த்ராக. விரஜாஹ மந்திரங்கள்லாம் கொஞ்சம் பெருசு தான். அப்புறம் அக்னயே ஸ்வாஹா, விஸ்வேபியோ தேவேபியோ ஸ்வாஹா, இதெல்லாம் வைஸ்வதேவ மந்திரங்கள், வைஸ்வதேவ கர்மா. அப்புறம் அடுத்தது பிராணாகுதி மந்த்ராக 69. பிராணாகுதி மந்த்ராகன்னா அது 69, 69ல் 1, 2, 3ன்னு பிரிச்சிருக்கார். இது மாத்திரம் தனித்தனி அணுவாக்கமாக தானே இருக்குது. அதில் 1, 2 69ல் 1, 2 முதல் பஞ்சாதி, 2வது பஞ்சாதி ரெண்டும் சேர்த்து பிராணாகுதி மந்த்ராக. அது 2ஆக பிரிச்சிருக்கார். அதாவது ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்டோ மிருதஞ்சுஹோமி சிவோமா விஷாப்பிரதாகாய பிராணாய ஸ்வாஹா. ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்டோ மிருதஞ்சுஹோமி, சிவோமா விஷாப்பிரதாகாய இல்லை, முதல்ல ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்டோ மிருதஞ்சுஹோமி, ஸ்ரத்தாயாம் அபானே நிவிஷ்டோ மிருதஞ்சுஹோமி. இந்த சிவோமா விஷாப்பிரதாகாய இல்லாமல் சொல்கிறது. அப்புறம் சிவோமா விஷாப்பிரதாகாய சேர்த்து சொல்கிறது. அடுத்த அணுவாக்கம் சொல்லலாம். ஒரு பஞ்சாதியாக இங்கேனோ இத்தனை பஞ்சாதி பிரித்தோம், இத்தனை அணுவாக்கம் பிரிக்கப்பட்டது, இங்கே மாத்திரம் அப்படி பிரிக்கலை இவர். அப்புறம் 70வது மந்திரம், அது ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்யாமிருதகும் ஹுதம் பிராணமன்னேனாப்யாயஸ்வ. பிராணம் அன்னேன ஆப்யாயஸ், அன்னேன பிராணம் ஆப்யாயஸ்வ. இதுக்கு பேர் புக்த அன்ன அபிமந்திரண மந்த்ராக. சாப்பிட்டத்துக்கு பிறகு அந்த சாப்பாடு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்கிற பிரார்த்தனை. உணவை அருந்திய பிறகு அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு அன்னேன பிராணம் ஆப்யாயஸ்வ, அன்னேன அபானம் ஆப்யாயஸ்வ. உணவினால் பிராணன் பாதுகாக்கப்படட்டும், அபானன் பாதுகாக்கப்படட்டும் அப்படின்னு சொல்கிற மந்திரம் இது அபிமந்திரண மந்திரம். அப்புறம் 71 போஜனாந்தே ஆத்மானுசந்தான மந்த்ராக. பொதுவாக அதுலேயே வந்திருக்கு, பிரம்மணிம ஆத்மாமிருதத்வாய அமிர்தோபஸ்தரணமசி, பிரம்மணிம ஆத்மாமிருதத்வாய அமிர்தாபிதானமசி. அந்த ஜலம் குடிக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு வஸ்திரம் போடுறோம் ஜலத்தினால, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு பிறகு இன்னொரு வஸ்திரம் போட்டு மூடுறோம், கவர் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் அந்த பிரம்ம அமிர்தத்வாயெல்லாம் சொன்னோம். ஆனால் இது இன்னொரு மந்திரம் என்ன சொல்கிறார், அங்குஷ்ட மாத்திர புருஷோங்குஷ்டஞ்ச சமாஸ்ருதா ஈஷர்வஸ்ய ஜகத பிரபு பிரீணாதி விஸ்வபுக். எனக்குள்ளே இருந்து இறைவனே உணவை அருந்துகிறார் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட், ஒரு பாவனை. அதனால் போஜனாந்தே ஆத்மானுசந்தான மந்த்ராக, மந்த்ரஹானே போட்டால் போகிறோம், மந்த்ரஹா. அப்புறம் அடுத்தது இதெல்லாம் சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த அங்கே அந்தந்த அவயவங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறான். வாங்ம ஆசன் நசோ பிராண அக்ஷயோச்சக்ஷு கர்ணயோ ஸ்ரோத்ரம் பாஹுவோர்பலம் ஊருவோ ரோஜ அரிஷ்டா விஸ்வான்யங்கானி தனுவாமே சஹ நமஸ்தே அஸ்து மாமாஹிகும்சீஹி. இந்த இந்திரியங்கள்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். அதனால் நான் தர்மத்தை பண்ணணும், ஈஸ்வரனை ஆராதனை பண்ணணும். நான் ஒன்றும் லௌகிக விஷய சுகத்துக்காக கேட்கல, நான் இந்த ஆராதனைக்காக கேட்குறேன். எனக்கு இந்த பாடி ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்கிறேன்,
மந்திரம் இது. போஜனாந்த் அவயவ ஸ்வஸ்ததா பிரார்த்தனா. அவயவ ஸ்வஸ்ததா, ஒரு அவயவமும் ஸ்வஸ்தமாக இருக்கணும். வாக்கு, மூக்கு, வாங்ம ஆசன்னு, நசோஹோ பிராணஹா, கண்ணு, அக்ஷயோஹோ சக்ஷு, கர்ணயோஹோ ஸ்ரோத்ரம், பாகுவோஹோ பலம், ஊருவோஹோ ஓஜஹா. இந்த தொடையில் தான் ஓஜஸ் சக்தி பலமாக இருக்கணும். எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணுறது. நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், பகவானே இந்த சரீரத்தை இருக்கிற வரைக்கும், இதுக்கு பிராரப்தம் இப்படி இருக்கிற வரைக்கும் காப்பாற்றி அனுகிரகம் பண்ணு, அப்படி பிரார்த்தனை. அப்புறம் இந்திர சப்தரிஷி சம்வாத மந்திரா, அது ஒரு இதுக்காக சொன்னார். பிரார்த்தனை இது. வயஸ்ஸு பர்ணா உபசே துரிந்திரம் பிரியமே தாரிஷயோ நாதமானாஹ அபத்வாந்தமூர்னுஹி பூர்த்தி சக்ஷுர் முமுக்தியஸ்மான் நிதயேவ பத்தான். நிறைய செல்வங்களையெல்லாம் கொடுத்து எங்களுக்கு தர்மத்தை பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணு, புண்ணியம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற பிரார்த்தனை. அப்புறம் அடுத்தது அவய ஹிருதய ஆலம்பன மந்திராக, அது ஒரு பிரார்த்தனை. பிராணானாங்கிரந்திரசி ருத்ரோமா விஷாந்தகா தேனான்னேனாப்பியாயஸ்வ. நான் இந்த உடம்பில் நன்றாக ஆரோக்கியமாக 100 வயசு வாழணும், வாழ்ந்து நான் புண்ணியத்தை நிறைய பண்ணணும். அதுக்கு தான், வேறு எதுக்காகவும் இல்லை. புண்ணியத்தை நிறைய பண்ணுறதுக்காக இந்த சரீரத்தில் நான் வாழணும். அதனால் பிராணானாம் கிரந்திஹி அசி ஹே ருத்ர அந்தகா மா விஷ, எனக்கு முடிவை பண்ணிவிடாதே. தேன அன்னேன ஆப்பியாயஸ்வ, நான் சாப்பிட்டேனே, இந்த சாப்பாட்டினால என்னை நன்றாக பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது. அதுதான் ஹிருதய ஆலம்பனம், தொட்டுண்டு ஹிருதயத்தை தொட்டுண்டு சொல்ல வேண்டிய மந்திரம் இது. அப்புறம் 75வது நுவாக்கம் தேவதா பிராண நிரூபண மந்திராக. தேவதா நமோ ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி, ஒரே சென்டென்ஸ் தான், இது ஒரு அனுவாக்கம். நமோ ருத்ராய விஷ்ணவே மிருத்யு மே பாஹி, மிருத்யுர்மே பாஹி, என்னை மரணம் அடையாமல் காப்பாற்று, சீக்கிரம் மரணம் வரப்படாது, புண்ணியம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் கொடு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்ல, அர்த்த காமத்தை நிறைய அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுன்னு கேட்குறதே இல்லை. அது தானாக வந்துடும், பை ப்ராடக்ட். இதெல்லாம் இருந்தால் வரத்தானே செய்யும். அர்த்த காமத்துக்காக இல்லை, புண்ணியம் பண்ணுறதுக்காக தான் அது. அப்புறம் 76வது அனுவாக்கம் அக்னிஸ்துதி. त्वमग्नेद्युभिस्त्वमाशु शुक्षणिस्त्वम् अभ्यस्त्वमश्मनस्परी त्वं वनेभ्यस्त्वमौषधीभ्यस्त्वं नृणान् नृपते जायसे शुचिः. அந்த மந்திரம். அப்புறம் 77வது அனுவாக்கம் शिवेन मे सन्तिष्ठस्व स्योनेन मे सन्तिष्ठस्व सुभूतेन मे सन्तिष्ठस्व ब्रह्मवर्चसेन मे सन्तिष्ठस्व यज्ञस्यर्धिमनुसन्तिष्ठस्वोपते यज्ञनम उपते नम उपते நமஹ. நிறைய பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு என்னெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ. புண்ணிய கர்மா பண்ணுறது வேறு எதுக்குமே இல்லை. லௌகிக சுகம் அனுபவிக்கிறோம்னாலும் அதில் ஏதாவது புண்ணியம் இருக்குமான்னு பார்த்து தான் அனுபவிப்போம். குழந்தைகள்லாம் நிறைய வேணும், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணணும், அது மூலமாக கலாச்சாரத்தை காப்பாற்றணும், வேதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுறதை தான் சொல்கிறது. அப்புறம் 78வது அனுவாக்கம் பரதத்துவ நிரூபணம். 78 79 கிட்டத்தட்ட ஒன்று தான். சத்தியம் பரம் பரகும் சத்தியம், நிறைய வேல்யூஸ் தான் சொல்லியிருக்காங்க. சத்தியம் பரதத்துவங்கிறத விட நிறைய பண்புகளை சொல்லியிருக்கு. சத்தியம் தபஹா நம்ம பார்த்தோம். சத்தியம் தபஹா தமஹா ஷமஹா தானம் பிரஜனனம் அக்னிஹி அக்னிஹோத்திரம் யஜ்ஞா மானசம், அப்புறம் சந்நியாசா, இப்படி எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சத்தியம் பரம் பரகும் சத்தியகும் சத்தியே நனசுவர்கால் லோகாச்சியவந்தே கதாச்சன சதாகும் ஹி சத்யம் தஸ்மாத் சத்யே ரமந்தே தபயிதி தபோ நானசனாத் பரஞ்யத்தி பரந்தபஸ்தத் துர்தர்ஷன் தத் துராதர்ஷன் தஸ்மாத் தபசி ரமந்தே
தமயிதி நியதம் பிரம்மச்சாரிணஸ்தஸ்மாத் தமே ரமந்தே சமயித்யரண்யே முனையஸ்தஸ்மாத் சமே ரமந்தே அப்படின்னு படிச்சுட்டோம் நம்ம. அதெல்லாம் அதே மாதிரி அதில் எல்லாம் வரிசையாக சொல்லி கடைசியில் சந்நியாசத்தை சொன்னார். ஹிரண்ய கர்ப்ப பிராப்தியை பற்றி சொன்னார். நியாசயிதி பிரம்மா பிரம்மா ஹி பரஸ்பரோ ஹி பிரம்மா தானிவா ஏதான்யவராணி பராகும் சிந்யாச ஏவாத்தியரேச்சயத்ய ஏவம் வேதேத்யுபனிஷத்து. அந்த அனுவாகத்தை நடுவில் மந்திரமெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அப்போ முதல்லையும் பின்னாலேயும் உள்ளதெல்லாம் சொல்லி அதனுடைய விஷயத்தை சொல்லியிருக்கு. இன்னொரு பாஷையில் சொன்னால் 78வது அனுவாக்கம் சந்நியாச மகிமையை சொல்லியிருக்கு. சந்நியாச மகிமா, சந்நியாச ஸ்துதி, சந்நியாச பிரசம்சா, இப்படி எல்லாம் போடலாம். இவர் அண்ணா சுப்ரமணியரோட புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணதுனால பரதத்துவ நிரூபணம் போட்டிருக்கு. பரதத்துவ நிரூபணம் இல்லை, சந்நியாச மகிமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி 79 அனுவாகத்துலேயும் இந்த சந்நியாச மகிமை ஞான சாதனத்தை நிறைய அழகாக சொல்லியிருக்கார். அதில் நிறைய விஷயங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக சொல்கிற போது இதே தான் சொன்னார் அவங்க. இது ரமந்தேன்னு வந்தது, பரமம் வதந்தின்னு வந்தது அங்கே. இந்த கடைசி 79வது அனுவாகத்தில் இங்கே சத்தியே ரமந்தே, அங்கே சத்தியம் பரமம் வதந்தி அப்படி வந்தது. சத்தியம் பரமம் வதந்தி, தபஃ பரமம் வதந்தி, தமஃ பரமம் வதந்தி, ஷமஃ பரமம் வதந்தி, இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போனார். கடைசியில் ஹிரண்ய கர்ப்ப உபாசனையும் சொல்லி சந்நியாசத்தையும் புகழ்ந்து பேசினார். அதுக்கு பிறகு அதில் நிறைய சொன்னார். அதாவது சந்நியாசமும் சொல்லி சூரிய மண்டல உபாசனையை பற்றி பேசி, அதனால் மழை பெய்கிறத பற்றி சொல்லி, மழையினால் உணவு ஆகாரம் கிடைக்கிறத பற்றி சொல்லி, அந்த ஆகாரத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆகாரத்தினால் பிராணன், பிராணனால் பலம், பலத்தினால் தபஸு, தபஸுனால் ஸ்ரத்த, ஸ்ரத்தா ஸ்ரத்தையா மேதா, மேதையா மனீஷா, மனீஷயா மனோமனசா, சாந்தி சாந்தியா, சித்தஞ்சித்தேன ஸ்மிருதிக் ஸ்மிருத்யா, ஸ்மாரக் ஸ்மாரேண விஜானம் விஜானேன ஆத்மானம் வேதயதி. ஆத்ம ஜானத்தையே கொடுக்கறது, மோட்சத்தையே கொடுக்கறது. அதனால் அன்னதானம் பண்ணுங்கோ. ஆத்மானம் வேதயதி தஸ்மாத் அன்னன் ததன் சர்வாண்யேதானி ததாதி. யார் அன்னதானம் பண்ணுறானோ அவன் ஒருவனுக்கு முக்தியே கொடுக்கறதுக்கு காரணமாகிறான் அப்படின்னு சொல்லி அன்னதானத்தை புகழ்ந்து பேசித்து. அன்னதானத்தினால பிரம்மஜானம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களெல்லாம் வர்ணிச்சது. சவா ஏஷ புருஷ பஞ்சதா பஞ்சாத்மா ஏன சர்வமிதம் புரோதன் பிருத்திவீஞ்சாந்தரிக்ஷஞ்ச தியௌஷ்ச திசச்சாவாந்தர திசச்ச சவை சர்வமிதம் ஜகத் சபூதகம் ஜிக்ஞாச க்ளுப்தாரு தஜாரயிஷ்டா ஸ்ரத்தா சத்யோ மஹஸ்வான் தபசா வரிஷ்டா ஞாத்வா தமேவம் பூயோ ந மிருத்யுமுபயாஹி வித்வான். இதெல்லாம் கரெக்டாக சொல்லி அதுக்கப்புறம் பல விஷயங்களெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சுதானா மறுபடியும் பறக்க மாட்டான், செத்து போக மாட்டான். பூயா மிருத்யும் ந உபயாஹி வித்வான் தஸ்மான் நியாசமேஷான் தபசாம் அதிரிக்தமாகு. ஆஹா, எல்லா தபஸ்லையும் சந்நியாசந்தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சந்நியாசி பண்ணுற பிரார்த்தனையை சொன்னார். சந்நியாசி பிரார்த்தனை பண்ணுறான் பகவானுடைய ரூபங்களெல்லாம். வசுரன்வோ விபூரசி பிராணே துவமசி சந்தாதா பிரம்மன் துவமசி விஸ்வதிருத்தே ஜோதா துவமசி அக்னிரசி வர்ச்சோதாஸ்துவமசி சூரியஸ்ய தியும்னோதாஸ்துவமசி சந்திரமச உபயாம கிரஹீதோசி பிரம்மணே த்வாமஹச ஓமித்யாத்மானயுஞ்சீத. அப்படி சொல்லிவிட்டு ஓம்னு சொல்லி தியானம் பண்ணுறானாம் இந்த சந்நியாசி. ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணின பிறகு அல்ல ஸ்ரவணத்துக்காக வேண்டி ஓமித்யாத்மானயுஞ்சீத. அப்புறம் அந்த ஓங்காரத்தை புகழ்ந்து சொல்கிறது. ஏதத் வைமஹோ பனிஷதன் தேவானாங்குஹ்யங் ஏவம் வேத பிரம்மணோ மகிமானமாப்னோதி. ஆகையினால இப்படி பிரம்மனை புரிஞ்சு கொண்டு பிரம்மஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான். பிரம்மணோ மகிமானமாப்னோதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமித்யுபனிஷத்.
அப்படி சொல்லி அதை முடிச்சுடுத்து. இந்த 79 அணுவாக்கம் ஞான சாதன நிரூபணங்கிறது கரெக்டு தான். எல்லா ஞானத்துக்கு இத்தனையும் சாதனங்கள் இருக்குது. இங்கேயும் சந்நியாசத்தோட மகிமையும் சொல்லியிருக்கு, சந்நியாசி பண்ணுற தியானத்தையும் சொல்லியிருக்கு, சந்நியாசி பிரபஞ்சத்தை எப்படி பார்க்குறான்னு சொல்லியிருக்கு. அதனால் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கடவுளாகவே ஆயிடுறான். சரீரம் தாங்கி இருக்கிற இறைவனையே எண்ணி எண்ணி இறைமயமாக அவன் வாழ்க்கை அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கடைசியாக பார்த்தோம் 80வது அணுவாக்கம். கடைசி வகுப்பில் தான் இதை பார்த்துருக்கோம் நாம். ஆக அவனுடைய உடம்பே யஜ்ஞமயமாக இருக்குது. இது உபாசனைக்காக சொல்லப்படுறது. தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி. அவனுக்கு இந்த ஆத்மாவே எஜமானன், ஸ்ரத்தையே பத்னி, ஷரீரம் இத்வம். இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இதெல்லாம் புரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த சூரிய கதி சந்திரகதியை தெரிஞ்சுண்டு ஒன்று அதுக்கு போகிறான், இல்லாட்டி இங்கேயே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைஞ்சு விடுறான். இல்லாட்டி அந்தந்த லோகத்தை சூர்யா சந்திரமசோர் மகிமானௌ பிராமணோ வித்வான் அபிஜயதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமாப்னோதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமித்யுபனிஷத்து. இங்கே முடியலன்னா சந்திரனை உபாசனை பண்ணுறவன் பித்ருலோகத்துக்கு போகிறான், சூரியன் வழியாக பண்ணுறவன் சந்திரனை உபாசனை இல்லை, இந்த கர்மாக்களை பண்ணுறவன் சந்திரன் வழியாக பித்ருலோகத்துக்கு போகிறான். உபாசனை பண்ணுறவன் கர்மா உபாசனை பண்ணுறவன் சூரியன் மார்க்கமாக இவன் பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே ஞானத்தை அடையிறான். இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறவன் இங்கேயே இப்போவே பிரம்மமாகிறான் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இது பூர்த்தி பண்ணியிருக்கு. ஆக குரு சிஷ்யர்களுக்கு ஞானம், ஞானத்தோட பலன், இந்த ஞானத்தை சம்பிரதாயத்தை காப்பாற்றுற வீரியம், ஒரு நாளும் ராகத்வேஷம் இல்லாமல் இருக்கிறதுங்கிற சகனாவது பிரார்த்தனையோடு இந்த உபனிஷத் பூர்த்தியாகிறது. ஆகவே 80 அணுவாக்கங்களை கொண்ட கம்பீரமான உபனிஷத் மகாநாராயண உபனிஷத். ஆக இதில் எல்லா விதமான அனுஷ்டான கிரமங்களும் நன்றாகவே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளை பற்றியும் அந்த கடவுளை சார்ந்து நாம் நடத்த வேண்டிய வாழ்க்கையை பற்றியும், அதில் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பல அம்சங்களை எல்லாம் சொல்லி கடைசியில் வாழ்க்கையினுடைய நிறைவு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அழகாக சொல்லி, பரம புருஷார்த்தமாகிய மோட்ச சாதனத்தையும் அழகாக சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிற ஒரு அற்புதமான உபனிஷத்தை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பகவானுடைய அனுகிரகத்தினால இதை நீண்ட நாளாக எடுத்து இந்த அளவில் நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதை நான் ரொம்ப சந்தோஷமாக கருதுகிறேன். குருநாதருடைய அனுகிரகத்தினால இந்த மகாநாராயண உபனிஷத்தை நிறைவு செய்கிறேன். இனி அது இன்னும் இதில் யூடியூப்பில் போட்டிருக்கோம், அது ஆரம்பத்துலேருந்து இருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்கெல்லாம் அங்கேயும் கூட தத்துவாலோகா வகுப்பில் எடுக்கிற போது சிலதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலை. இங்கே தேனியில் எடுத்தது ஒன்று கூட ரெக்கார்ட் பண்ணாமல் விடலை, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டிருக்கோம். ஆனால் அங்கே தத்துவாலோகா ஹாலில் பண்ணுற போது ஒரு சமயம் 2 சமயம் ரெக்கார்ட் பண்ணுறவங்களாம் வரல. அதனால் இன்பிட்வீன் அது போயிருக்கலாம். ஆனால் அது வாய்ஸில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது எதாவது முடிஞ்சதுன்னா ஆரம்பத்துலேருந்து ஒன்றும் விடாமல் போடுறதுக்கு முயற்சி பண்ண சொல்கிறேன். இந்த அளவில் நான் மகாநாராயண உபனிஷத்தை பூர்த்தி பண்ணுறேன். இது மாத்திரமில்லை, இதுக்கப்புறம் நான் இந்த மகாநாராயண உபனிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்ரீருத்ரன் சொல்லணும், இந்த வேத மந்திரங்களை மாத்திரம் இதில் சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு வகுப்பு வச்சுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த ஆத்ம வித்யா கோர்ஸ் நடக்கட்டும், அதில் இடையில் என்னுடைய ஹெல்த்து இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பார்த்துண்டு நான் வேத மந்திரங்களுக்கு அர்த்தமெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதனால் நான் இனிமேல் விவேக சுடாமணியும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். அப்புறம் விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம் மாத்திரம்தான் வகுப்பு இருக்கும். சாயங்காலம் ஆத்ம வித்யா வகுப்புகள்லாம் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு முயற்சியை மேற்கொள்ளும். இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க
வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு, சத்குருநாத மகாராஜ் கி.